ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா ஆல்ரெடி கப் வின் பண்ணி 1 வீக் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக போகுது செலிப்ரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா, ஜடேஜா 3 பேரோட சாப்டருமே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த செலிப்ரேஷனோட வான்கேடே மைதானம் இருந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் திரண்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருந்தது. அதே போல வான்கேடே மைதானத்தில் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா எதுக்கு இவ்வளவு ரசிகர்கள், அதாவது பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஆல்ரெடி 2007 வின் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நான் அதை விட 2 மடங்கு அதிகமா பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. எதற்காக பாத்தீங்கன்னா இவ்வளவு ரசிகர்கள், ஒரு மும்பையே ஸ்தம்பித்து போற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஒரு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. எதற்காக இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண போட்டி கிடையாது. இயருக்கு ஒன்ஸ் நடத்துற போட்டி கிடையாது. இது ஒரு உலக கோப்பை பாத்தீங்கன்னா T20 மாபெரும் உலக கோப்பையில பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிருக்காங்க. இது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இயர் வைஸ் பாத்தீங்கன்னா அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே போல இந்தியா பொறுத்த வரைக்கும் 2007ல பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி கேப்டனா இருக்கும்போது அவர் தலைமையில பாத்தீங்கன்னா வின் பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024ல தான் வின் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய லெவல்ல செலிப்ரேஷன் நடக்குது. அதே போல பாத்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ், அதாவது விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், அவர் தான் இந்தியா டீமை வழி நடத்தினார் 2024ல. அதே போல பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஆகட்டும் பாத்தீங்கன்னா தன்னோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. T20 வேர்ல்டு கப்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டும் அறிவிச்சாங்க. அதனால இதுதான் அவங்களுக்கும் கடைசி போட்டி, அதுவும் ஒரு காரணம் கூட. அதே போல பாத்தீங்கன்னா வான்கேடா மைதானத்துல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ரொம்பவே பாராட்டியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இதே ஒரு 6 மந்த் பேக், அதாவது IPL பாத்தீங்கன்னா ஹர்திக்கை வெளியே போக சொல்லி ஒரு ரசிகர்கள் எல்லாமே ஒரு முழக்கமிட்டாங்க. ஆனா இந்த வான்கேடா மைதானத்துல அதே T20 வேர்ல்டு கப் செலிப்ரேஷன் அப்போ பாத்தீங்கன்னா ஹர்திக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூச்சலிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஹர்திக் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்லயே ரொம்ப மோசமா விளையாடுறாரு மும்பை இந்தியன்ஸ்க்காக. அவர் எதுக்கு கேப்டனா போட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே எழும்பிச்சு. அது எல்லாத்தையுமே முறியடிச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஏன்னா அந்த அளவுக்கு கடைசி பால், ஏன்னா அவரோட விக்கெட் தான் அது. ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு T20 வேர்ல்டு கப்புக்காக. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் 2024 வெற்றிகரமா முடிஞ்சது. ஒரு ஹோல் டீம் எஃபர்ட்னால தான் இந்த கோப்பை வின் பண்ண முடிஞ்சுது. அடுத்ததா ஜிம்பாவேக்கு எகென்ஸ்டா பாத்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. அதுக்கான இந்தியன் பிளேயர்ஸும் பிராக்டிஸ் கிளம்பிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.